இவர் 1000 பண்ணியிருக்காரு, நீங்களே பார்த்துருப்பீங்க. 1000 வீடியோஸ் பண்ணி எங்களை கழுவி ஊற்றி ரொம்பவுமே எங்கே போனாலும் விட மாட்டேன். ஃபர்ஸ்ட் நைட் இன்ன வரைக்கும் நடக்க விடல. அதுக்கெல்லாம் நான் பொறுப்பு, அதுக்கெல்லாம் இவன் தான் பொறுப்பு. இதுக்கு நான் ஆளாக முடியாது. இன்னுமாடா ஃபர்ஸ்ட் நைட் பண்ணல, ஏன்னா மான கட்டவன ஆள் வந்து பார்த்தீங்கன்னா பல மாதிரி இருக்காருங்க. அதான் ஃபர்ஸ்ட் நைட் பண்ணல போட்டிருக்கு. ஷீலாக்கு தான் கோவம். சரி விடுங்க, மாமா தானே. ஷீலா வந்து குணமானதுக்கு அப்புறம் வந்து நிறைய பேர் சந்தோஷம். புரியல, ஷீலா குணமானதுக்கு அப்புறமா? இல்லை ஷீலா ஆப்ரேஷன் பண்ணி ஒரு குணமானதுக்கு அப்புறமா வந்து இப்போ நல்லா தானே டான்ஸ் ஆடுற, அப்போ நீ உடம்பு சரியில்லைன்னு சொன்னது போய் தானே, நல்லா தான் டான்ஸ் ஆடுற அப்படின்னு சொல்லிட்டு இப்போவும் அந்த மனசை நோக்கடிக்கிற மாதிரியான விஷயங்களை பண்ணிட்டே தான் இருக்காங்க. ஆனால் நிறைய பேருக்கு ஷீலாவை பிடிச்சதுக்கு காரணம் வந்து ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அப்படின்னு சொல்லி ஷார்ட்டாக சொல்லணும்னா ட்ரெஸ்ஸிங் சென்ஸு. இன்னும் இவருக்கு அந்த குசுவு போகல. எங்களுக்கு வரக்கூடிய நிறைய நல்ல கமெண்ட்ஸ். சீரியஸாக பேச சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்கிற, பேச முடியாது. நானே உங்கள் அம்மாட்ட வந்து கேட்டேன், ஷீலாக்கு உடம்பு பரவாயில்லையா அப்படின்னு நான் கேட்டேன். சிரிச்சுக்கிட்டா சொல்லுவீங்க? ஐயோ இல்லைங்க, ஷீலா என்ன சாவலைன்னு நிறைய பேர் கேட்குறாங்க கண்ணு அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. எனக்கு வந்து மனசுக்குள்ள வாய் இது வரைக்கும் வந்துருச்சு. அதைத்தான் நானும் கேட்க வந்தேன், ஷீலா என்ன சாவலையா? ஃபர்ஸ்ட் நைட்டே நடக்க விடல. அதுக்கு நானே வர முடியும்? எல்லா பக்கம் நீங்கள் தானே வந்தீங்க. பாடுற என்ன சொல்ல வரேன்னு தெரியுதா முன்னாடி? தடுத்துட்டேன்னு சொல்ல வர்றாங்க. குச்சி விட்டு நான் வேற ஏதாவது சொல்லிடுவேன். ஊட்டி அனிமனுக்கு போனோம், அங்கேயும் வந்தீங்களா? உங்களுக்கு பண பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இந்த நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் கொஞ்சம் பணம் கேட்டுட்டு இருந்தீங்கல்ல, அது வந்து ஃபேக்கு. இவங்க வந்து போய் சொல்லி பணம் வாங்குறாங்க. ஆனால் டியூவில் வாங்கின பைக்கை விற்கவோ அடமானம் வைக்கிறதுக்கோ வந்து சட்டம் அனுமதிக்காது. ₹1 போட்டால் கூட, ஒரு பிச்சைக்காரன் போட்டால் கூட அவன் காலோ கையோ சரியில்லைனா தான் போட்டு போவாங்க. அந்த மாதிரி உலகம் இது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஷீலாவும் நெல்லை சங்கரும் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகளை கடந்திருக்காங்க. நான் ஒரு மாதம் இருக்கும் அம்மா போய் மீட் பண்ணேன். அம்மா சொன்னாங்களா? சொன்னாங்க. அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. ஷீலாவே ஆல்ரெடி உடம்பு சரியில்லாமல் இருக்கு, நிறைய பேர் வந்து கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்க, ஷீலாவை போட்டு அடிக்கிறாங்க. அதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நான் எதுக்காக ஷீலா வீட்டுக்கு அவங்க ஏதாவது அவங்க அம்மாவை தேடி போனேன் அப்படின்னா, இவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, நம்மளால் முடிஞ்சதை செய்யலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் போயிருந்தேன். பட் வந்து பார்த்தீங்கன்னா ஷீலாவோட அம்மாவை மட்டும் என்னால் பார்க்க முடிஞ்சது. ஷீலாவும் சங்கரும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இல்லை, எங்கேயோ மனசு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெளியே தூரமாக போயிட்டு தான் கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் ஷீலாவோட அம்மாட்ட நான் சொல்லிட்டு வந்திருந்தேன், சங்கர் எப்போ வந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ண சொல்லுங்கள், இல்லை நம்ம வீட்டுக்கு வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சங்கர் நம்ம வீட்டுக்கு வந்திருந்தான். ஷார்ட்ஸ் மூலியமாக நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு ஷீலா வந்துட்டாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. என்னதான் நான் வந்து இவங்களை வச்சு ப்ராங்கு ஃபன்னு ரொம்ப கிண்டல்கள் கேலிகள் பண்ணாலும் இவங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படிங்கும்போது மனசு கொஞ்சம் எனக்கு கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா நம்ம 1000 பேரை நம்ம தப்பாக பேசியிருப்போம், அவங்களுக்கு ஏதாவது ஒன்றுனா நம்ம துடிப்போம். அதுதான் நம்ம மனுஷங்களோட இயல்பே அதுதான். ஸோ கைஸ், இன்னைக்கு வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பழங்கள், ஒரு கவர் நிறைய பழங்களை வாங்கி வந்து ஷீலா வந்து பாப்பாட்ட கொடுத்தாங்க. இவங்க வந்துட்டாங்க அப்படி நான் போயிட்டு சிக்கன்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு ரீதா வந்து சமையல் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஷீலா உடம்பு பரவாயில்லையா? எனக்கு இப்போ பரவாயில்ல ப்ரோ. நிறைய யூடியூபர்ஸ் வந்து எங்களை வந்து ப்ராங்க் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து உண்மை சொல்லணும்னா இவரும் எங்களை வந்து ப்ராங்க் பண்ணியிருப்பாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க, நிறைய பிரச்சனைகள் நிறைய வந்திருக்கும். அதெல்லாமே ஒரு சேனலில் போட்டிருந்தோம். நிறைய பேர் பண்ணியிருந்தாலுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா அதுலேருந்து யாருமே வரல. டிக்டாக் யூடியூப்லேருந்து யாருமே வரல. அதுமாதிரி ப்ராங்க் பண்ணுறவங்களும் யாருமே வந்து எங்களை பார்க்க கிடையாது. ரொம்ப வேதனைப்பட்டேன். ஆனால் வந்து பார்த்தது இவர் தான். இவர் வர டைம் வந்து நாங்கள் வீட்டில் இல்லை. எங்களுக்கு வீட்டில் வந்து பல பிரச்சனைகள் இருந்துச்சு. அது நான் வந்து எங்கள் தாத்தா வீட்டிலாம் குடியிருக்கோம். அதுக்கு வேணும்னு சொல்லிட்டு எங்கள் அத்தைக்காரி வந்து வர சொல்லி வேறவங்க கட்ட பஞ்சாயத்துக்குன்னு சொல்லி வீடை காலி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் ஓடிட்டு இருந்துச்சு. ஆனால் யாருமே வரல அப்படின் போது இவர் வந்து பார்த்துருந்தாரு. எனக்கு அது ஒரு சந்தோஷம் தான். ஏன்னா சொந்தக்காரங்களே வரல. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்களை தவிர வந்து எங்கள் அம்மாவோட இருக்கிற அக்கா தங்கச்சி தம்பிங்க எல்லாருமே நல்லா வசதி தான். ஆனால் எங்கள் அம்மா படிக்காதங்காட்டிக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா சொத்து எழுதி அங்கே வாங்கிட்டாங்கட்டிக்கு நாங்கள் இப்போ நடுத்தூரில் நிற்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் இருந்தாலுமே சொந்தக்காரங்க கூட வரல அப்படின் போது இவர் 1000 பண்ணியிருக்காரு, நீங்களே பார்த்துருப்பீங்க. 1000 வீடியோஸ் பண்ணி எங்களை கழுவி ஊற்றி ரொம்பவுமே எங்கே போனாலும் விட மாட்டேன். ஃபர்ஸ்ட் நைட் இன்ன வரைக்கும் நடக்க விடல. அதுக்கெல்லாம் நான் பொறுப்பு, அதுக்கெல்லாம் இவன் தான் பொறுப்பு. இதுக்கு நான் ஆளாக முடியாது. சரி ஓகே, சொல்லுங்கள் அடுத்து. இல்லை அது அதில் சொல் இன்னுமாடா ஃபர்ஸ்ட் நைட் பண்ணல, ஏன்னா மான கட்டவன ஆள் வந்து பார்த்தீங்கன்னா பல மாதிரி இருக்காருங்க. அதான் ஃபர்ஸ்ட் நைட் பண்ணல போட்டிருக்கு. ஷீலாக்கு தான் கோவம். சரி விடுங்க, மாமா தானே. நான் புதுசுலேருந்து இடையில நிறைய பிரச்சனை நீங்கள் பண்ணிட்டீங்களா? அதனாலயா சொன்னேன். அதுலேருந்து எங்களுக்கு எவ்வளோ தொந்தரவு, ஃபர்ஸ்ட் நைட்டு தொந்தரவு, ரெண்டாவது எங்கே ஊட்டிக்கு போயிருந்தோம் அங்கே தொந்தரவு, அப்புறம் எங்கள் ரோட்டில் போயிருந்தோம், வீடு தேடிட்டு இருந்தோம்ல, எல்லா தொந்தரவும் இவர் கொடுத்துட்டு இருந்தார். ஆனால் கொடுத்தாலும் ஒருத்தர் வந்து உடம்பு முடியாமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த டைமில் கூட வீட்டுக்கு வந்து பார்த்துருக்குறாங்க. அது வந்து அந்த மனசுக்கு பாராட்டலாம். ஆனால் ஒரு சில பேர் வந்து எங்களை வச்சு வீடியோலாம் எடுத்து எல்லாம் பண்ணி ப்ராங்க்லாம் பண்ணாங்க. பண்ணி கூட வந்து ஒரு எட்டு என்னன்னு கூட கேட்கல. பரவாயில்ல, அவங்களுடைய புத்தி அப்படிதான் இருக்கட்டும் நினச்சிக்கிறேன். ஆனால் இவங்க வந்து பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அம்மா சொல்லியிருந்தாங்க. ஷீலா வந்து குணமானதுக்கு அப்புறம் வந்து நிறைய பேர் சந்தோஷம். புரியல, ஷீலா குணமானதுக்கு அப்புறமா? இல்லை
ஷீலா ஆப்ரேஷன் பண்ணி ஒரு குணமானதுக்கு அப்புறமா வந்து நிறைய யாரெல்லாம் வந்து வருத்தப்பட்டாங்களோ, ஷீலா வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்க வருத்தப்பட்டாங்களோ எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க. பழைய ஷீலாவை திரும்ப பார்த்துட்டோம், அவங்க பழைய மாதிரி வணக்கம்னு சொல்கிறத கேட்டோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சந்தோஷப்பட்டாங்க. ஆனால் நாங்கள் கஷ்டப்படும் போது சந்தோஷப்பட்டவங்கெல்லாம் வந்து நீ பிழைச்சிட்டியா, நீ வந்து இன்னுமா உயிரோட இருக்க அப்படின்னு சொல்லி இன்னும் கூட மனசை நோக்கடிக்கிற மாதிரியான விஷயங்களை பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. குணமானதுக்கு அப்புறமும் கூட என்ன இப்போ நல்லா தானே டான்ஸ் ஆடுற, அப்போ நீ உடம்பு சரியில்லைன்னு சொன்னது போய் தானே, நல்லா தான் டான்ஸ் ஆடுற அப்படின்னு சொல்லிட்டு இப்போவும் அந்த மனசை நோக்கடிக்கிற மாதிரியான விஷயங்களை பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. ஆனால் நிறைய பேருக்கு ஷீலாவை பிடிச்சதுக்கு காரணம் வந்து ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அப்படின்னு சொல்லி ஷார்ட்டாக சொல்லணும்னா ட்ரெஸ்ஸிங் சென்ஸு. இன்னும் இவருக்கு அந்த குசு போகல. இல்லை, நம்ம மைண்டெல்லாம் அங்கேயே போகுதுங்க. என்னதான் இவங்க சென்டிமெண்ட்டாக எனக்கு ஒரு தோணினாலும் இவங்களை வச்சு ஃபஸ்ட்டில் ப்ராங்க் பண்ணலாம், அந்த நினப்பெல்லாம் அங்கேயே போகுது. சாரி, நான் வாய் முடிக்கிறேன், பேசுங்க. நீங்களே கஷ்டத்தில் இருக்கீங்க. என்ன மாதிரியான வீடியோஸ் போட்டாலும் ஒரு உடையில ஒரு ஒழுக்கம் இருக்குது அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு வருஷத்துக்காக இன்னுமே ஷீலாவுக்கு நிறைய குழந்தைங்க, நிறைய பொண்ணுங்க எல்லாத்தையும் பிடிக்கிறதுக்கான ஒரே ரீசன் வந்து அந்த உடையில் இருக்கக்கூடிய ஒழுக்கம் மட்டும்தான். எனக்கு ஷீலாவை பிடிச்சதுக்கு காரணமும் அதுதான். ஏதோ சொல்றான், கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்றேன். உண்மையில சிரிப்பு. எங்களுக்கு வரக்கூடிய நிறைய நல்ல கமெண்ட்ஸ். சீரியஸா பேச சொல்லி சிரிச்சுட்டு இருக்கிற, பேச முடியாது. சரி, பேச கொடுக்க முடியாது. இல்லை காய்ஸ், ஓகே. ஷீலா சங்கர் உண்மையிலே மன கஷ்டத்தில் பண பிரச்சனையில் இருந்தாங்க. இப்போ மீண்டு வந்துட்டாங்க. இருந்தாலும் எனக்கு இந்த சிரிப்புலாம் அங்கேயே போயிருதுங்க. ஃப்ராங்கை ஒதுக்கி வைங்க. இப்போ நாங்கள் இதில் பேசிகிட்டு இருக்கோம், சீரியஸாக பேசிகிட்டு இருக்கோம். உங்கள் மூஞ்சில் பார்த்தா சிரிப்பு வந்துடுது. நான் என்ன பண்ணுறது? எங்கள் கவலை வேதனை எனக்கு பார்த்தா உங்களுக்கு அப்படி நக்கலாக இருக்குது. நானே உங்கள் அம்மாட்ட வந்து கேட்டேன், ஷீலாக்கு உடம்பு பரவாயில்லையா அப்படின்னு நான் கேட்டேன். சிரிச்சுக்கிட்டே சொல்லுவீங்க. ஐயோ இல்லைங்க, நான் கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, இன்னுமா சாவலையா கண்ணு அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க அப்படின்னு அம்மா சொன்னாங்க. சொல்கிறத கேளுங்க. உங்கள் அம்மா வந்து ஷீலா என்ன சாவலையா நிறைய பேர் கேட்குறாங்க கண்ணு அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. எனக்கு வந்து மனசுக்குள்ள வாய் இது வரைக்கும் வந்துருச்சு. அதைத்தான் நானும் கேட்க வந்தேன், ஷீலா என்ன சாவலையா அப்படின்னு கேட்க வந்தேன்னு சொல்ல வந்தேன். இருந்தாலும் உங்கள் அம்மா இருக்கிற மனநிலைமையை பார்த்து நான் அதை சொல்லலை. அப்போ நாங்கள் இருக்கிற மனநிலையை பார்த்து எங்கிட்ட சொல்லிட்டேன். அப்போ நாங்கள் உயிரோட இருக்கிறது உங்களுக்கு அவ்வளோ இதாக இருக்குது. மாற்றி மாற்றி இப்படி பேசுனா நான் என்ன சொல்லிட்டோம்? பொண்டாட்டி நல்லா ட்ரைனிங் கொடுத்துட்டா? என்ன ட்ரைனிங்? அந்த குசும்பு இன்னும் போகல இருக்கு. செத்தாலும் சரி, உயிரோட இருந்தாலும் சரி, அவருக்கு தேவை அந்த பிராங்க். அந்த பண்ணிட்டு இருப்பாரு அந்த குசும்பு சின்ன சின்ன அதெல்லாம் பண்ணிட்டு சீக்கிரமா குணமாயி வரணுன்றது, சீக்கிரமா கலாய்க்கணுன்றதுக்காக தான். தெரிஞ்சா சரி. பின்ன உங்க மேல அக்கறையில வந்து பார்த்தேன். இருந்தாலும் இல்லை, இருந்தாலும் கொஞ்சம் மனசு கஷ்டமா இருந்துச்சுடா. நாங்கள் கஷ்டப்படும் போது போய் கஷ்டப்படுத்தினா எல்லாரும் திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு சரியான பிறகு கஷ்டப்படுத்தலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். ரைட், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன் பிரச்சனை கொடுக்குறதுக்காவா? பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிடுச்சு, நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா நான் அப்படிலாம் பண்ணுவேண்ணா. பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் நைட்டு நடக்க விடல, அதுக்கு நானே வர முடியும். எல்லா பக்கம் நீங்க தான் வந்தீங்க. பாடுற என்ன சொல்ல வரேன்னு தெரியுதா முன்னாடி? தடுத்துட்டேன்னு சொல்ல வர்றாங்க. குச்சி குச்சியை விட்டு நான் வேற ஏதாவது சொல்லிடுவேன். ஊட்டி அனிமலுக்கு போனோம், அங்கேயும் வந்தீங்களா? வீடு தொலைவிட்டு இருந்தோம், அங்கேயும் தொந்தரவு பண்ணீங்களா? ஊட்டிக்கு அனிமலா போனீங்களா? அனிமூனா? ஊட்டிக்கு அனிமலா வேணா போங்க, 2 பேரும் கரெக்டா இருக்கும். போறோம், அங்கேயே வந்து குச்சி விடுறாங்க. குட்டி வணக்கமோ அல்லது குட்டி நல்ல சங்கர் எங்களுக்கு வேணும். தொந்தரவு பண்ணிட்டு இருந்தா அவ்வளவுதான், பாத்துக்கோ. வாய்ப்பே இல்லை. என்ன வாய்ப்பு இல்லை? வாய்ப்பே இல்லை. காதலர் தினத்துல அந்த ஹீரோ இருப்பார்ல, இந்த முடியல இப்படி விட்டுக்கிட்டு கெட்டப்பு. இது அவருக்கு பல வருஷம் ஆச்சு. நீ போய் சேர்ந்துரு. அதுக்கு தான் அவர் பேர சொன்னியா? அப்படி இல்லை, சரி விடு. அடுத்த ஹனிமூனுக்கு சுவிட்சர்லாந்து போகலான்னு இருக்கோம். சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு வேணா போங்க, கரெக்டாக இருக்கும். உங்கள் முகரைக்கு சுவிட்சர்லாந்து போகணும், அதில் ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்ணுவேன். சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு சுவிட்சர்லாந்து போகிறோம். சுவிட்சர்லாந்து போகிறது பாஸ்போர்ட் தேவையில்லை. தேவையில்லடா, தேவையில்லை. அப்போ கடல் கடந்து போனாலே பாஸ்போர்ட் தேவையில்லை. அமெரிக்காவே இவ்வளோ பாஸ்போர்ட் தேவையில்லைன்ட்டாங்க. போகலாம். எப்போ இருந்து? இப்போ ரீசெண்டாக ஒரு 2 நாளா. அப்போ அமெரிக்காவே போயிடலாமா? இங்க பாருங்க, நாங்க எவ்வளவு கஷ்டத்துல இருந்து ஃபீல் பண்ணவும் விட மாட்டேங்கிறாரு. கஷ்டத்துலேருந்து வந்தீங்க, இப்போ சந்தோஷமா இருக்கீங்கல்ல? சந்தோஷமா இருக்கேன். பண பிரச்சனைலாம் முடிஞ்சில்ல? சரி சங்கரே, நம்ம சிரிச்சதெல்லாம் விட்டுரு. உங்களுக்கு பண பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இந்த நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் கொஞ்சம் பணம் கேட்டுட்டு இருந்தீங்கல்ல, அது வந்து ஃபேக்கு. இவங்க வந்து போய் சொல்லி பணம் வாங்குறாங்க, அந்த பணத்தை வச்சு பைக்கெல்லாம் வாங்கிட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லிடுறான். அந்த பைக்கை வாங்கினது வந்து நாங்கள் அதுக்கு முன்னாடி 4 மாதத்துக்கு முன்னாடியே வாங்கிட்டோம். அதுவும் ஜஸ்ட்டு ஒரு 18,000 ரூபா முன்பணம் கொடுத்து தான் வாங்கினோம். அதை வந்து விற்க வேண்டியதானே, அடகு விற்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டுருக்கு. ஆனால் டியூவில் வாங்கின பைக்கை விற்கவோ அடமானம் வைக்கிறதுக்கோ வந்து சட்டம் அனுமதிக்காது.
ஆனால் நாங்கள் கஷ்டத்தில் இருக்கும்போது நிறைய பேர் நாங்கள் காயப்படுத்தணும் அப்படின்றதுக்காகவே சொன்னாங்க. அது உண்மை கிடையாது, அவங்க பணத்தை கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அது நாங்கள் ஏற்கனவே கஷ்டத்தில் இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி தான் இருந்தது. இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி வந்துட்டோம். எங்களை உண்மையாக வந்து எங்கள் மேலே பாசம் வச்சுருக்கவங்களுக்கு அவங்களுக்கு தெரியும். ஏன்னா யாருமே வந்து உண்மையாக பொய்யான்னு தெரிஞ்சுக்காமல் யாரும் பணம் கொடுக்க மாட்டாங்க. ₹1 போட்டால் கூட, ஒரு பிச்சைக்காரன் போட்டால் கூட அவன் காலோ கையோ சரியில்லைனா தான் போட்டு போவாங்க. அந்த மாதிரி உலகம் இது. கண்டிப்பாக. அதனால வந்து எதையுமே விசாரிக்காமல் யாரும் பணம் கொடுக்க மாட்டாங்க. எங்களுக்கு ஆப்ரேஷனுக்கு தேவையான முக்கால்வாசி பணத்தை அந்த சப்ஸ்கிரைபர் தான் கொடுத்தாங்க. அவங்களுக்கு அதுக்காக நாங்கள் நிறைய டைம் நன்றி சொல்லிட்டோம். அதுக்காக கடமைப்பட்டிருக்கோம். கண்டிப்பாக நாங்கள் ஒரு வீடியோலையும் நாங்கள் சொல்லிடுவோம். அப்படி கஷ்டப்படுத்தினவங்களுக்குலாம் வந்து நல்லா இருந்துட்டு போட்டோம், அவ்வளோதான். ஷார்ட்டாக சொல்லிட்டு போகிறோம். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நான் உங்களை கலாய்க்க மாட்டேன். ஏன்னா வந்து உண்மையிலே சீரியஸாக வந்து ஷீலாவுக்கு உடம்பு சரியில்லை, நீங்கள் சப்ஸ்கிரைபர்கிட்ட பணம் வாங்கி அதை க்யூர் பண்ணிட்டீங்கன்னு எனக்கு தெரியும். இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் உங்களை கலாய்க்க மாட்டேன், கவலைப்படாதீங்க. உண்மையாக இருக்க போய் தான் நாங்கள் உண்மையான ஹாஸ்பிட்டல் பேர் சொன்னோம். இல்லை அப்படின்னு நாங்கள் ஹாஸ்பிட்டலோட நேம் சொல்லியிருக்க மாட்டோம். இப்போ வரைக்கும் கூட நீங்கள் காரமாட்டில் போய் கேட்டிங்கன்னா கரெக்டாக அந்த ஹாஸ்பிட்டலில் சொல்லுவாங்க. எனக்கு அங்கே தான் ஆப்ரேஷன் நடந்தது. இப்போ நான் உடம்பு தேவையில்லாட்டேன். வந்து அந்த டைமில் வந்து வண்டி விற்கவும் முடியாது, அடமானம் வைக்கவும் முடியாது. ஆனால் எங்ககிட்ட பணம் இல்லை. எங்கள் யூடியூப் சேனல் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடுச்சு. அதனால நாங்கள் வந்து பணம் கேட்டு ஒரு சில பேர் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா ஒரு 3 பேர் தான் வந்து எங்களை பிடிக்காதுன்றதுக்காக கொஞ்சம் ரொம்பவே பேசிட்டாங்க. பரவாயில்ல, அவங்க நல்லா இருந்துட்டு போட்டோம். எனக்கு உடம்பு சரியாக இருக்கிறது உண்மை தான். நிறைய பேர் வந்து பார்த்துருந்தாங்க. அதாவது எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க வீட்டு பக்கத்தில் வந்து பார்த்தாங்களே தவிர யூடியூபர்னு ஆகட்டும் இவர் மட்டும்தான் வந்து பார்த்துட்டு போயிருந்தார். வேறு யாருமே வந்து பார்க்க கிடையாது. எல்லோரும் ஃபோன் மூலமாக எங்களுக்கு வந்து உதவி பண்ணாங்க. எனக்கு வந்து உண்மையுமே உடம்பு சரியில்லை உண்மை தான். எனக்கு வந்து கல் இருந்தது உண்மை தான். ஆனால் ஒரு சில பேர் நம்ப மாட்டேங்க. நாங்கள் எனக்கு பொய்யான ஹாஸ்பிட்டல் சொல்லி நாங்கள் பணம் கலெக்ஷன் பண்ணி வண்டி வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. வண்டி வாங்கினது 4 மாதத்துக்கு முன்னாடி. எனக்கு ஆப்ரேஷன் பண்ணி இப்போது ஜனவரி மாதம் தான் உடம்பு சரியாக மாண்டது. பர்த்டே கூட நான் வந்து கொண்டாடி இருக்க மாட்டேன். ஏமாம்மா அந்த நேரத்துலேயே வந்து ஷீலாவுக்கு உடம்பு முடியாது அப்படின்னு தெரிஞ்சிருந்தா நாங்கள் அந்த பைக்கை வாங்கியிருக்கோம். அந்த பணத்தையும் நாங்கள் ஆப்ரேஷனுக்காகவே ஒதுக்கி வச்சுருப்போம். ஏன்னா ஆப்ரேஷனுக்கு 45,000 ஆனாலும் மெடிசனுக்கு அவங்க அத்தனை நாள் வந்து ஆஸ்பத்திரியில் இருந்ததுக்கு அப்படின்னு சொல்லி எல்லாமே கணக்கு பண்ணி பார்க்கும்போது ₹1,00,000 மேலேயே செலவாயிடுச்சு. எவ்வளோ தான் சப்ஸ்கிரைபர் பணம் கொடுத்தாலும் அதை தாண்டி நாங்கள் வட்டிக்கு கடனை வாங்கி இன்னும் கூட கட்டிக்கிட்டு தான் இருக்கோம். நான் என்னுடைய பர்த்டே வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே வருஷம் கொஞ்சம் நல்லா கொண்டாடுவேன். வந்து வயசானவங்க பார்த்த மாமா கல்யாணம் நாளுக்கு முன்னாடியும் கூட நான் வந்து கொஞ்சம் ஏழைங்களுக்கு உதவி செஞ்சு தான் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ 35வது பிறந்தநாள் கொஞ்சம் நல்லா கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் 1 மாதத்துக்கு முன்னாடி நினச்சிருந்தோம். ஆனால் அது வந்து கண்டிப்பாக அது கொண்டாட முடியல. அது ரொம்பவே எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அப்புறம் எனக்கு உடம்பு முடியல, நீங்களே பார்த்துருப்பீங்க, ஹாஸ்பிட்டலே வச்சு நாங்கள் கொண்டாடிட்டோம். இன்னும் வந்து ஒருத்தர் மனசை வந்து கஷ்டப்படுத்தாதீங்க. நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, சாகலையா, எதுக்கு சாக வேண்டியதான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒருத்தரோட வந்து அருமை வந்து இருக்கும்போது தெரியாது, இல்லாத போது அது தெரியும். உயிர்ன்ற போது வந்து கடவுள் கொடுத்த உயிர், அது கடவுளுக்கு தெரியும்ல, எப்போ எடுக்கணும் எப்போ இருக்கணும் இந்த கடவுளுக்கு தெரியும். ஆனால் இருக்கிற வரைக்கும் வந்து அடுத்த மனுஷன் நோகடிக்காதீங்க. நான் விட்டு அடுத்தவங்க குடி வரைக்கும் எனக்கு எடுக்கல, அடுத்தவங்க துரோகம் பண்ணணும்னா நான் நினைக்கல. நான் எனக்கு என்ன முடியுமோ அது பண்ணுறேன். பிடிக்கல நான் ஒதுங்கிப்பேன், அவ்வளோதான். ஆனால் வந்து ரொம்பவே கொச்சப்படுத்தி ரொம்ப மனசை கஷ்டப்படுத்திட்டீங்க. இனிமேல் அப்படி பண்ணாதீங்க, நல்லா இருந்துட்டு போங்க, அவ்வளோதான். சரி, ஓகே. உங்களோட கஷ்ட சூழ்நிலை சொல்லிட்டீங்க, இப்போ நல்லா இருக்கிறதே சொல்லிட்டீங்க. மக்கள் புரிஞ்சிருப்பாங்க ஆல்ரெடி. நான் உங்கள் அம்மாட்டே இந்த கொஸ்டின்லாம் கேட்டேன், அவங்களுமே நல்லா ஆன்சர் பண்ணிட்டாங்க. உங்கள் அம்மா முகத்துக்காக உண்மையிலே உங்களை பாராட்டலாம். ஏன்னா அவங்க வந்து ஒரு வெள்ளந்தியான மனசு. என்ன சங்கர, ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? சரி, ஓகே கைஸ், நீங்கள் என்னென்ன நடந்துச்சுன்னு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இவங்க 2 பேர் வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன, நம்ம வீட்டுக்கு யார் வந்தாலும் நம்ம சாப்பிட வச்சு தான் அனுப்புவோம். ஏன்னா ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அம்மா என்னை வீட்டுக்கு கூப்பிட்டு வச்சு சாப்பிட வச்சு தான் அனுப்புனாங்க. மட்டன் ஆக்கி போட்டாங்க, நீங்கள் சாப்பிட்டு தான் தம்பி போகணும், இங்கேருந்து போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னை சாப்பிட வச்சு தான் அனுப்புனாங்க. ஸோ நம்மளுமே இவங்களை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அனுப்பக்கூடாது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இவங்களை நான் சாப்பிட வைக்க போகிறேன். நெக்ஸ்ட் வீடியோ தாங்க வரப்போதே. ஷீலா, எதுக்கு ஃபீல் பண்ணாதீங்க, ஓகேவா? வேறு ஏதாவது பேசுனா பேசிட்டு இருங்க, நான் உடனே தூங்குறேன். ஏன் ப்ரோ நடுவில் இருந்தே தூங்குறீங்களா, அங்கே போய் தூங்குறீங்களா? ஏன் நடுவுலே படுத்து தூங்க போறீங்க? நாங்கள் உட்காந்து புலம்பிட்டு இருக்கணும், சென்டரில் உட்காந்து தூங்கணும். மாமா இவன் திருந்தவே மாட்டான் போல. நம்ம எப்படா சரியாகவும் குச்சியை விட்டு ஆரம்பிச்சிருச்சு தொந்தரவு நான் குச்சி எங்கடா விட்டேன்? குச்சியை விடுறதுன்னா இடையூறு பண்றது. அப்படி முழுசா சொல்றா? நான் என்னமோ குச்சை கொண்டாந்து விட்ட மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். குச்சி விட்ட தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கீங்களே எப்ப பார்த்தாலும். வேற ஏதாவது சொல்லிடுவேன். என்ன கிளிப் சாப்பிட்டு பேசிக்கலாம், ஓகே? சாப்பிட என்னதை கலந்து வச்சிருக்கியோ தெரியலையே. அப்படிலாம் கிடையாது. ஓகே கைஸ், இதுக்கு மேலே தான் ஸ்டார்டிங்கே. ஓகே, நம்ம சாப்பிட்ருவோம், நெக்ஸ்ட் பேசிக்கலாம். பாய்.